மாதவன் ஒரு கொண்டு போற புள்ள கொஞ்சம் சும்மா கையறக்கி நீதான் எழுதின பாடல என்ன பண்றதுமா? சரி என்னுடைய தந்தை ஆமா நாகராஜன் நாகராஜன் எனக்கு முன்னே உதித்தவர் என்னுடைய அண்ணன் இடிமன்னன் என்னுடைய தந்தை மேகத்தை ஒன்றாக கூட்டி அவர் மேகத்தை கூட்ட என்னுடைய அண்ணன் இடிக்க நான் மின்னல் ஒலிக்க நீங்கள் ஒலிக்க மழையாக இந்த பூமியில பிழியும். ஓ வருண பகவான் பொழிவார். ஆமா அப்படி பிறந்து வாழ்ந்தால் ஆமாம் நான் யாரை திருமணம் செய்தேன் தெரியுமா? யாரை? பாண்டவரில் நடிப்பிறந்த என்னுடைய கணவர் யார் தெரியுமா? யாருமா? பாண்டவரில் நடுப்பிறந்தவர். 11 பேர் படுத்தவர் யாரு? 11 பேர் படுத்தவர் அர்ஜுன பெருமான். அவர் தான் என்னுடைய கணவர். அப்படிங்களா? ஏன் என்னுடைய கணவர் பேரு குறித்து ஒண்ணு கேக்குறது தெரியுமா? ஏன் தெரியுமா? பெண்ணாக பிறந்து வாழ்ந்து வந்தாலும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்த பிறகு கணவர் பேரை சொல்லக்கூடாது. கணவர் பெயரையே சொல்லக்கூடாது. கணவர் தான் கண் கண்ட தெய்வம். அப்படி என்று நான் வாழ்ந்து வந்தாலும் தெய்வத்துக்கு சமமா வாழ்ந்து வரேன். ஓ தெய்வத்துக்கு சமமா வாழ்ந்து வரீங்க. கணவர் தான் தெய்வம். ஆமா அப்படின்னு வாழ்ந்தாலும் ஏண்டா நான் கணவரே பார்த்ததே கிடையாதடா. சொல்றேன் ஆமாண்டா கணவரே பார்த்தது இல்லையா? கணவர் தான் என்னுடைய கணவர் தான் பாண்டவர்ல நடுப்பிறந்த 11 பேரை விடுத்த அர்ஜுன பெருமான் சொல்றேன். அது எப்படி எனக்கு தெரியும்? எப்படியே என்னுடைய தந்தை சொல்லிதான் நான் தெரிஞ்சிருக்கிறேன். ஓ எந்த வயசுல திருமணம் ஆச்சு? அது எந்த வயசு? 8 வயசுல திருமணம் ஆச்சு எனக்கு. 8 வயசுலயா? சின்ன வயசு. 8 வயசுல அந்த பையனுக்கு 8 வயசு இருக்குமா? நாம பண்றது குழந்தை வயசு 4 வயசா? ஒரு பொறி உண்ட சாக்லேட் வாங்கி கொடுற வயசு. ஆமா 8 வயசுன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாதுமா. ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா விளையாடும். ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா விளையாடும். வாங்கி கொடுத்தா அப்படியே சாப்பிட்டுனே இருக்கும். ஆனா எனக்கு திருமணம் நடந்த போது எனக்கு திருமணம் நடக்கும் போது 8 வயசு. என்னுடைய தந்தை எனக்கு திருமணம் செய்து வைத்தார். அது எப்படி பார்த்து பஞ்ச பாண்டு லைவர் அர்ஜுன மகாராஜா அவர் என்ன செய்தார்? கைலாயம் கோரி சிவபெருமானை நாடி தபம் செய்திருக்கின்றார். ஓ தபம் செய்து அப்படி தபம் செய்யக்கூடிய நேரத்தில் என்னுடைய அண்ணன் இடிமன் இருக்கின்றார்லவா, இடி இடிக்கும் பொழுது அவருடைய தபம் கலைரா போல இருந்தது. ஆகினால் அர்ஜுன மகாராஜா என்ன செய்தார்? என்னுடைய அண்ணன் இடி இடிக்கும் பொழுது அவர் காலால் இப்படி வளைத்து பிடித்துக் கொண்டார். அப்படி பிடித்து கொண்டு இடி இடிக்க முடியுமா? முடியாது. என்னுடைய அண்ணா மூச்சு திணறுது. அவர் எவ்வளவு வரல வச்சிருக்காரு. தபம் செய்து முடிகிறவர்களும் இடி மண்ண என்னுடைய அண்ணன் அவர் பாதகத்துக்கு இருக்கிறார். உடனே இல்லை அதை கண்டால் என்னுடைய தந்தை என்னுடைய கணவரை வீரத்தை கண்டு இவர் தான் நம்முடைய மகளுக்கு கணவராக இருக்க வேண்டும் என்று தவம் செய்து முடித்து திரும்பி வரும் நேரத்தில் என்னுடைய தந்தையானவர் என்ன செய்தார்? என்னை அழைத்து அவர் அழைத்து வந்து இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். அவர் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். ஒரு ஆணு வந்து அந்த பெண்ணு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு மண்டியோ இருக்குதோ மனமோ இருக்குதோ பொண்ணு எப்படி இருக்குதோ நல்லா இருக்குதோ பார்க்கணும். மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? நமக்கு தகுந்த மனிதா இருக்குமா, அழகா இருப்பாளா அப்படின்னு அவங்க நினைப்பாரு. அதே பெண்ணானவள் நம்மள ஒழுங்கா வைத்திருப்பாரு அந்த கணவர். மாப்பிள்ளை அழகா இருக்காரா? ஆமா. நமக்கு தகுந்த என்ன மாதிரி அழகா இருக்கிறாரா மாப்பிள்ளை? நீ எவ்வளவு அழகுதா?
நான் அழகு இல்லையா? அழகுதான். சரி விடு. அப்படி வந்து பெண்ணும் பிள்ளையும் நினைப்பாங்க. ஆனா என்னுடைய தந்தை என்னுடைய கணவன் முகத்தை நான் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே இல்ல. என் முகத்தை அவர் பார்த்தது இல்ல. அவர் என் முகத்தை ஏன் பார்க்கல? அப்படி பார்த்தாருன்னா நான் பார்த்தா அவர் கண்ணு இருக்காது. ஆமா, மின்னல் அப்படியே மின்னு. மானம் மின்னுச்சுன்னா போதுமா? முடியாதுமா. அப்படியே கண்ணை பிடிங்க முடுற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு எப்படி திருமணம் செய்ய தாலி கட்டின? எப்படி? பின்புறமா தாலி கட்டின. ஓ, பின்னாடி நீங்க திரும்பி இருந்தீங்க, அவரு தாலி கட்டிட்டாரு. ஆமா, அப்படி திருமணம் செய்து ஆமா அவர் சென்று விட்டார். நானும் திருமண நடந்து என்னுடைய தந்தையை அப்பா 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 நான் பாக்கணும்ப்பா, பாப்பே இல்லப்பா அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்ப மாப்பிள ஓணும் நீ ஏக்கத்துல ஏக்குற. இப்ப திருமணம் நடக்கும்போது 8 வயசு. ஆமா, இப்ப எனக்கு எவ்வளவு வயதாகுது? என்ன வயது? 8 8 16 வயதாகுது. ஆமாமா, மாப்பிள்ளை தர்ற வயசுமா. ஓ, ஆமாமா, செவரியாரி குதிக்கிற வயசு. இப்ப மாப்பிள ஓணும் ஏக்கத்திலே இன்னமும் பாருங்கடா நானு. ஆமா, எப்போ தெரிந்தோறும் பொய்து போனா. ஆமா, அப்பா என்னுடைய கணவரை பாக்கணும்பா, அவர் இங்க வந்து என் முன்ன விடுங்கப்பா, அவர் எங்க இருக்காரப்பா அப்படிதான் கேட்டுக்கிறேன். ஆமா, அவர் பேரை தான் சொல்றாரு தவிர யாராயிட்டாந்து விட்ட பாடு இல்ல. சரி விடாம அவர் இல்லைன்னா நாம பண்ணுறது. நான் சும்மா தமாக்கிறேன். ஓ, அந்த அம்மா சொல்றது நீ சும்மா இல்ல, அவர் கணவர் இல்லாதக்கிறாங்க, நான் மனைவி இல்லாதக்கிறேன். அவர் முகத்தை பார்க்கல மாப்பிள்ளையே. இப்ப கண்ணி போற நீங்க மங்கை போய் நடந்திருக்காங்க. ஆமா, மாப்பிள்ளை வருவாரான்னு எதிர்பார்க்கறாங்க. நீ காலி இல்ல அப்ப நீ என்ன அர்த்தம்? நீ காலி இல்ல அப்படினா அப்ப காலியா நானும் மனைவி இல்லாதக்கிறேன்மா. அதுக்கு சும்மா நம்ம 2 பேரும். நான் 2 பேரும். உனக்கு தோணாதமா? நீ செய்யக்கூடிய வேலைகளை வெயினா வெப்ப, எண்ணெய் எடுப்ப. என்னத்துல வெயினா வைக்கிறா? ஐயோ ஐயா, என்ன வெயினா வைப்ப? பொருளுமா இப்ப மார்க்கெட்டுக்கு போய் எதனா வாங்கிட்டாங்க, பராத்துல யார் வாங்கியா? பராத்தமா? அது என்னடா பராத்தம்? காய்கனியா? காய்கறி. கனி. ஆமா, முக்கன கனிமா முக்கியம் தாங்கறியா? சரி விடு. இருந்தாலும் தினந்தோறும் நான் கேட்கின்றேன். ஆமா, வருவார் அப்படி என்றான் தெரிவிக்கின்றாரே தவிர, ஆனா இப்போது கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் நாளா இருந்தாலும் திருமணம் நடந்துட்டது ஆயிப்போச்சு. ஆனா இன்று தினம் தந்தை வரும்படி உத்தரவுமா? அப்படியா? ஆமா, வந்து விட்டாரா? அப்பா அப்பா தந்தையே நீ தான் நமஸ்காரம். மின்னல் ஒளி வந்தவன் செய்கின்றேன். தூங்குடல் வாடி வாடி வாடியா ஆண்டவன் அவளை பற்றி பெருமையா வந்திருக்கணும். அப்பா என்னுடைய தந்தை எங்கப்பா? கணவரை நான் பார்க்கணும்பா. அப்பா என்னுடைய கணவரை நான் பார்க்கணும்பா. என்னுடைய கணவர் வேணும்பா. என்னம்மா இது? மெல்லவளியே ஏனம்மா மாவரிதோ
மகனே அப்பா நீ மனதிலே நினைத்துக் கொண்டிருக்காயே பாண்டவையில ஒருவன் இந்த அர்ஜுனன். ஆமா உனக்கு 8 வயதிலே மாங்கல்யம் சொல்லினார். அது எனக்கு நன்றா தெரியும். ஆமா நான் சொல்லிதான் உனக்கு தெரியும். ஆமாப்பா இருந்தாலும் அப்போது 8 வயது, இப்போது 16 வயதாகிவிட்டதப்பா. 16 வயது. ஆமா அந்த அர்ஜுனனை நீ திருமணம் செய்ய வேண்டுமா? அதானே? ஆமா. அதற்குண்டான ஏற்பாடு நான் செய்வேன். அப்பா என்னம்மா? எனக்கு இது எப்படி இருக்கு தெரியுமா? இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்தால் தாய் வீட்டில் இருந்தா அது எவ்வளவு இருக்கும்பா. உண்மைதானம்மா நீ சொல்வது. திருமணம் நடந்த பிறகு மாமியார் வீட்டுக்கு சென்று கணவருக்கு தொண்டு புரிந்தாதான் அந்த பெண்ணுக்கு ஒரு பெருமை. உண்மைதானம்மா. திருமணம் செய்து இவ்வளவு நாளாகிறது என்னுடைய கணவர் தந்தையை என்னுடைய கணவரை பார்க்கவே இல்லையாப்பா. குழந்தா கஷ்டப்படாத, அதற்கு ஒரு வழி இன்றைய தினம் தேட போகிறேன். வழியா? ஆமா. வழினா அது என்ன வழி, என்ன யோசனை அது சொல்லுங்கப்பா. என்ன செய்ய வேண்டும்? முக்கன் படைத்த பரமசிவ கடவுளுக்காகவா பரமனையே அவத்தை செய்ய வேண்டும், பூஜிக்க வேண்டும். ஆமா. எப்படி? அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆம்பளை லோல் போட்டுங்கறாங்களே. இந்த ஆம்பளை உணவு எடுத்தானா? ஆம்பளை லோல் போட்டுங்கறாங்க. என்னடா பின்ன? யாகத்திலேயே சரியா சாப்பிடுறது கிடையாது. சரியா தூங்குறது கிடையாது. சரியா தூங்குறது கிடையாது. தூண்டத்தினால அது பண்ணியா? அப்ப என் தங்க குழந்தா சிவபெருமானை நினைத்து பூஜை செய்யணும்னு சொல்லிட்டீங்க. பூஜை செய்தாலும் அது எவ்வளவு நாளா பூஜை செய்யணும்? எவ்வளவு நாளா? அந்த பாண்டவ அருவன் அர்ஜுனன் வரும் வரைக்கும் பூஜை செய்யணும். வந்தாலும் ஒரு மண்டலம் சொல்லுவாங்க. டேய், ஒரு மண்டலம் எவ்வளவு நாள்? ஒரு மண்டலம் என்றால் 48 நாள். ஆமா. ஓ 48 நாள்பா. ஆமாங்க. டேய், ஒரு மண்டலம்னா 48 நாள். ஆமா. 48 நாள் பூஜை சிவனை குறித்து நீ பூஜை செய். குழந்தா எங்க அவங்க பூஜை செய்தாலும் அந்த நேரத்தில் யார் வந்து உன்னை அழைத்தாலும் கூட பதில் குரல் சொல்லக்கூடாது. சிவபெருமானை போல பூஜை செய்தால் தந்தை வந்துடுவாரா? அப்பா பரமனை பூஜை செய்தார் யாரது அப்பா? பரமனை பூஜை செய்தார் யாரது தந்தை வந்தவர் வருவாரப்பா. பாவை பூஜனாக வருவாரப்பா. தந்தை வார்த்தை பிரகாரம் சிவபெருமானை கோரி சிவபெருமானை தவம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மண்டலம் 44 நாள். அந்த 48 நாள் ஒரு மண்டலம். ஆமா. அப்படி சிவனை குறித்து பூஜை செய்தால் என்னுடைய கணவர் வந்து விடுவாரா? கண்டிப்பாக வந்து செய்யம்மா பரமன் பூஜை
நான் சொன்னதை போல பரமனை நோக்கி நீ தவம் செய்யணும். தவம் செய்வேன். ஆமா. சிவனை குறித்து பூஜை செய்தால் என்னுடைய கணவர் வந்து விடுவாரா? முக்கியமான விஷயம் என்னன்னா நீ நினைச்சிருக்க பாரு அர்ஜுனன், அவரே வந்தா கூட இந்த மண்டல பூஜை முடியும் வரைக்கும் அவரே வந்தாலும் நீ ஏறது பார்க்க கண் எடுத்து பார்க்க கூடாது. ரூம்லயே உட்காந்துக்கிட்டே தவம் செய்துக்கிட்டே இருக்கணும். சிவனை குறித்து ஒரு அதிசயமாகுதா இல்ல? என்ன பண்றதுமா? நான் பூஜை செய்து எதுக்கு? கணவர் வரவு தானே. கணவர் வந்துட்டா அவரோட சல்லாசமா உல்லாசமா ஆசையா இருக்கணும். அது விட்டுட்டு அவர் வந்து அப்படியே நின்று இருப்பாரு. அப்படின்னு பூஜை செய்திருந்தா அவர் வெறுத்து திரும்பி போயிட மாட்டாரு. அர்ஜுனன் வந்தாலும் உன்னை ஏன் பார்க்க கூடாதுன்றான். பூஜை செய்தா பூஜை முடிந்த பிறகுதான் எதுவுமே எட்டி பார்க்கணும். சிவனுடைய பாவத்துக்கு நம்ம ஆளாகிடும். அதனால 48 நாள் முடியாதுமா. அவர் வந்த உடனே நான் பேசுமா. நான் ரெடியா இருக்கிறேம்மா. பூஜை பொருளுங்க, பூஜை பொருள் எடுத்து கொடுங்க. அவன் அடிக்கிற நீ கேட்டுக்கிட்டே இருமா. நான் சொல்லத்துதான் நான் ரெடி ஆகிறேன்றது. ஆமா, நேத்து ரெடி ஆகிறேன். பூஜை பொருளுமா என்ன சொல்கிறோம் அதன் படி கேட்டு நடந்து. நீ ஓ நம்ம சொன்னா வச்சுக்கா நான் மந்திரம் பேசிக்கிட்டே இருப்பேன் கூட. நீ ஒன்னும் சொல்றாரு ஓம் சிவாய நமக அப்படின்னு சொன்னாவே போதும். அப்படியா? சிவாய நமக. மகளுக்கு பூஜை பொருட்கள் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அம்மா அது புச்சபடியாகிறேன். நீ வேணா என்னோட தோழி பெண்கள் இருக்காங்களா? அப்படியா? அவங்களுக்கு கொடுத்தாங்க. சரிம்மா. அப்படியா? யாருக்கு? யாருக்காக? ஏற்பாடு செய். ஏங்க இந்த அர்ஜுனனை பத்தி அதான் எழுத போறேன். ஆமா, தர்மராஜா நான் இதுவரை பார்த்ததில்லை. இருந்தாலும் அவருக்கு நிருபம் எழுதணும். ஆமா, தம்பி பேர்பட்ட செயலை செய்திருக்கான் என்று நிருபம் கொண்டு வா. கொண்டு வந்தியா? நீரங்க வருதுங்க. நான் என்ன சொல்றேனோ எழுது. அப்படியே எழுதிருங்க. வரகண்ணா மேதை, நடமாடும் மேதை. முதலிலே உன் பிள்ளைய துண்ணே பார்ப்புகள் தர்மபுத்திர மகாராஜாவிற்கு பண்புடன் எழுத நிருபம். மேகலோகத்தை ஆளக்கூடிய மேகராஜன் எழுதுவது என்னவென்றால் எனக்கு ஒரு மகள் மின்னல் ஒளியால் என் மகள் மின்னல் ஒளியால் இருக்கின்றாள். அன்னவரை உனது தம்பி அர்ஜுனன் 8 வயதிலே திருமணம் செய்துவிட்டு போய்விட்டார். இப்போது என் மகளுக்கு மகளானவர் 16 வயதாகின்றது. அதனாலே உங்க தம்பியை அனுப்பி என் மகளை அழைத்து செல்லுங்கள். இப்படிக்கு என்னுடைய பெயர் மேகராஜன். போடுங்க கையப்பம். நல்லா இருக்குங்க. இத கொண்டு போய் கொடுக்குறது யாருக்கு? யாரு? ஒத்தையா என்னங்கறாங்களா? மணியண்டா ஆனாயிங்க. உங்களுக்கு ஒரு வேலை. என்ன வேலை? அந்த ராஜா சொல்லுவார் கேளு. ஐயா நமக்காங்க ஐயா. ஒரு நிருபத்தை உடனே கொடுக்கிறேன். இந்த நிருபம் கொண்டு போய் உபலாவயம் என்று சொல்ற பட்டணம். அந்த பட்டணத்திலே தர்மராஜா இருப்பார். அவரிடத்திலே இந்த லிகிதத்தை ஒப்படைக்கணும். அப்படியா ஐயா? ஒருவரியா என்ன வருகிறேன்? புறாங்கத்துல லிகிதங்கப்பா. நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கினே. ஆமா, இங்க இருந்து அங்க போற நீ. அங்க போற. நம்ம நாட்டு மரியாதையை காப்பாத்தணும். நாட்டுற மரியாதை காப்பாத்தணும். நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்க. நான் காப்பாத்துறேன் மரியாதை. நீ ரொம்ப நம்பிக்கிற குழந்தை. என்ன நம்பு நல்லா இருப்ப. ஐயா போயிட்டாங்களா? மகனே காவல் ஜாக்கிரதை. இவருடைய மகளுக்கு உண்டான பூஜைக்குண்டான பொருள் என்னென்ன தேவையோ அனைத்து ஒப்படைக்கணும். ஒப்படைச்சிருங்க. அர்ஜுனன் வரட்டும். ஆகட்டுங்க. நிச்சயமாக கலத்து நடக்கும். ஆகட்டுங்க. போலாம். ஜெயம்.
வினவர் விளக்கமாக சொல்ல வேண்டும். தம்பி அறியாமலே இருக்காமா? ஏன்னா தம்பி மார்க்க படத்தில் தான் கொஞ்சம் நான் அப்படியே வாழ்ந்து வரேன். இருந்தாலும் வந்தது விளக்கமா சொல்லுங்க. சொன்னா கவனிக்கிறியா? ஆமாங்க. அப்படி சந்திரகுலத்திலே அவதரித்தவர் 3 நபர். யார் யாருங்க? முதன்மையாக பிறந்தவர் திருதராட்டித மகாராஜா. இரண்டாவது பிறந்தவர் பாண்டு மகாராஜா. மூன்றாவது பிறந்தவர் விதுர மகாராஜா. அப்படி திருதராட்டித மகிமனுக்கும் தாத்தாரி அம்மைக்கும் பிறந்தது 101 குழந்தைகள். 101 குழந்தை. பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்தவர் பஞ்ச பாண்டவர் 5 பேர் ஜனனம். அதாவது உடல் ஒன்றாக உயிர் ஐந்தாக ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் ஒற்றுமையோடு வாழ்வாருங்க. இதுல என்ன தெரியுமா? தாயார் குந்தமாதேவி தாலி கட்டவர் யார் தெரியுமா? பாண்டு மகாராஜன். சேர்க்க தந்தை யார் தெரியுமா? சேர்க்க தந்தையோ சேர்க்க தந்தை பாண்டு மகாராஜன். அப்படி பிறந்து என்னுடைய நாமதேயம் தர்மராஜா சத்தமூர்த்தி ருதிஷ்டினான் என்று நாமதேயம் உண்டு பெருமையோடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி வாழ்ந்து வந்தாலும் என் அறியாமலே இவங்க எல்லாம் யாரு, இவங்க பேரு நானே பொறுமையா விளக்கமாக நகுல மகாராஜன். சரிங்க. பாண்டவர்களிலே 5ஆவதாக பிறந்து சகாதேவ சிகாமணி. அப்படிங்களா? போங்க. அப்படி இருந்தாலும் இந்த
32 மேலவாத்தியங்கள் 32 மேலவாத்தியங்கள் 32 மேலவாத்தியங்கள் ஆமாம் ராஜா வரும்போது ராம் ராம் ராமா தாம் 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 என்று முழங்குகிறது ஆமா இல்ல ராம் ராம் கூடவே என்ன குரங்கு வந்துக்குதுன்னு பாக்குறேன் ராமர் கூட்டமா தாம் 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 என்று முழங்குகிறது அப்படியே முழங்குதுங்க எங்க அண்ணன் வந்தாலும் ஆமா அழகா இருக்கும் அழகா இருக்கும் ஆமா நீ வந்தா அசிங்கமா இருக்குமா அண்ணன் கூட தானே வரீங்க ஆமா அழகுடா அழகு எங்க அண்ணன் வந்தா அழகுதான் அழகுதான் ஆமா நீ வந்தாக்க அப்படி இருந்தாலும் சதா காலமோ என் அருகாமையிலே யார் யார் தெரியுமா யார் யார் என் தம்பி மகனே உமாதையா மிகுந்த பீமனோ அழகிலே சிறந்த ஆமாம் யாரே யாரே ஆனால் அழகு 11 நாமதை படைத்த அர்ஜுனன் 2 தம்பியாச்சா ஆமா மூன்றாவது நகுலன் நான்காவது சகாதேவன் இவங்க 4 பேரும் ஆமா என் அருகாமையிலே திரௌபதி ஆக இவங்க ஐவர் என்னோடு சேர்த்தால் 6 பேரும் வரும்போது சபையானது எப்படி இருக்கு ராஜாவின் கழகு என்னப்பா மணிமுடி ஆமா இந்த ராஜா வரும்போது பச்சை பவளம் முத்து வைடூரியம் கெம்பு ரத்தினம் புட்பராகம் கோமேதகம் இப்படி சொல்லக்கூடிய 9 வித நவரத்ன கற்களால் என்னுடைய மௌடியானது பல 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 கப்பா அதிகாலையிலே சூரிய பெருமான் உட்பட்டு கொண்டால் எப்படி சொல்லிக்கின்றாரோ அதை போல் பல பல பலனுக்குதுங்க குறி என்பது இட்டு பார்த்தாலும் இல்ல இதுவோ தேவ சபை தெய்வீக சபை இந்த சபையை வணங்கிய பிறகு மற்றதை கவனிப்போம்
உன்னை கருதா பிழையே எத்தனை கோடியே சொல்ல பிழை எத்தனை கோடி உன்னை கொள்ள கோடி Yata